வணக்கம். அரியலூர் அப்படின்னோடனே நம்ம நினைவுக்கு வர்றது கங்கை கொண்டான் சோழீஸ்வரர் கோயில் மற்றும் அந்த ஊர்ல உள்ள கோயிலோட கட்டிடக்கலைகளும் சிற்பங்களும் தான். இது போக அரியலூர் அப்படின்னோடனே ஞாபகத்துக்கு வர்றது சிமெண்ட் ஃபேக்டரிஸ் தான். இந்த அரியலூர் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்றத பார்ப்போம் வாங்க. புராண கதைகள்ல ஹரி நின்ற ஊர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஹரி நின்ற ஊர் அப்படின்றது கடவுள் விஷ்ணு அவர்கள் இங்க நின்றுட்டு இருந்ததாகவும் அதனாலேயே இந்த ஊருக்கு பேர் ஹரி நின்ற ஊர் அப்படின்னு வந்ததாகவும் பிற்காலத்துல இது அரியலூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. இந்த அரியலூருக்கு செல்லமா மெக்கா ஆஃப் த ஜியாலஜிக்கல் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி காலத்துல கடல்லே மூழ்கின ஊர் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இங்க ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமான பொருட்கள் கண்டுபிடிச்சதாகவும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு டைனோசரோட முட்டையும் இந்த ஊர்ல கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட அரியலூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.